வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதிக சத்துக்கள் கொண்ட நம்ம பச்சை பயிறு தோசை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா தோசையை விட இந்த பச்சை பயிறு தோசையில் அதிகமான நன்மைகள் இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை பயிரை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் பச்சை அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் நீங்கள் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நைட்டு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா காலையில் இந்த தோசை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமான அளவே தண்ணி சேருங்க. ஏன்னா அந்த தண்ணியோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமான அளவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிட்டோம். பாருங்கள், காலையில் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட்டே நீங்கள் ஊற போட்டோன்னா அப்போ தான் காலையில் டக்குன்னு செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி ஒரு சின்ன பீஸை நைஸாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தோசைக்கு தேவையான, அதாவது பேட்டருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்ல ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கூடாது. அதே டைம் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரில் நமக்கு அதிக நன்மைகள் இருக்குங்க. பிபி பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே இது உதவி செய்யுது. இது கூடவே ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க நமக்கு உதவி செய்யுதுங்க. இது கூடவே இப்போ இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த ஹேர் ஃபாலுக்கு இந்த பச்சை பயிறு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயம் சேர்க்கலாம், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான எது தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் ஆட் பண்ணலை, ப்ளைனாக தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போது தோசை பேன் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் நீங்கள் நெய்யோ பட்டரோ இல்லை ஆயிலோ எது உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம். அது அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கனமாக வேணும்னா இல்லை கிறிஸ்பியாக வேணுமாங்கிறது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் நீங்கள் மாவு ஆட் பண்ணி நீங்கள் தோசை பார்த்துக்கலாம். இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசையை சுற்றி இந்த பச்சை பயிறு ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அந்த பச்சை பயிரையும் கூட வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. உடனே அது ஸ்டாப் பண்ணும். இப்போது 1 சைடு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பச்சை பயிறு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். அதை வச்சுக்கலாம், இல்லாட்டி தக்காளி சட்னி வச்சுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். மேலே நீங்கள் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கு மேல் பகுதியில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.